யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ அதுக்கான ஸ்வீட்ஸ் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, யூஸ்வலி நீ கேக் தானே பேக் பண்ணுவேன், இந்த வாட்டி என்ன ஸ்வீட்டில் இறங்கிட்டேன்னா நம்ம நம்பர் ஆஃப் கேக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு கேக் பண்ணியிருக்கோம், அது தவிர ஃப்ரூட் கேக் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் கேக் பண்ணியிருக்கோம், வால்நட் அண்ட் பனானா கேக் பண்ணியிருக்கோம், சாக்லேட் கேக் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக் பண்ணுறதை தவிர ஸ்டீமிங், அதாவது பர்பன் பிஸ்கெட் வச்சு ஸ்டீம் கேக்கும் பண்ணியிருக்கோம். நிறைய கேக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கு கீழே அந்த கேக்ஸோட எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு லிங்க்கை. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டவா அதை பார்த்து, ஆனால் ஓடிஜி இல்லாமல் குக்கரில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம காமிச்சிருக்கோம். எல்லாமே வானிலா ஸ்பாஞ்ச் கேக்லேருந்து எல்லாமே நம்ம குக்கரில் வச்சு பண்ணியிருக்கோம். யூஸ்வலி அது பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிதானமாக நன்னா பண்ணி எடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப நன்னா வரும், வராதுன்றதே இல்லை. ஸோ நிறைய கேக் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஃபார் அ சேஞ்ச் இந்த வாட்டி ஸ்வீட்ஸாக போகலாமேன்றதுனால தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பனானா அல்வா பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா ப்ரெட் அல்வா பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா கோகனட் மில்க் அல்வா, அதுக்கப்புறமா பீட்ரூட் அல்வா. பீட்ரூட்லாம் இந்த சீசனில் நல்லா கிடைக்கும். உங்கள் எல்லாருக்குமே இது நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னு கேட்டேன்னா, எல்லா அல்வாக்கும் சேர்த்து நான் நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறேன் இப்போது. ஸோ முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், பாதாம் பருப்பு போட்டிருக்கேன், பிஸ்தா போட்டிருக்கேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பம்கின் சீட் சொல்லுவா இல்லையா, இதில் ஒமேகா ஃபேக்ட்ரி நிறைய இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எல்லாம் கிறிஸ்பாகணும், அவ்வளோதான். ஏன்னா பாதாம்லாம் கலர் மாறிடுத்துன்னா உங்களுக்கு கசந்து போயிடும். அது ஜஸ்ட் கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே சமயம் இது அத்தனை நட்ஸும் வேணுமா மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க போகிறோம். பனானா எல்லா ராட்லேயுமே இருக்கும். அதே சேம் டைம் பனானா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ரைப் ஆகிடுதுன்னா அதை நம்ம தூக்கி போடணும்னு நினைப்போம். நிச்சயமாக இல்லை. இது நல்லா 3 பெரிய பனானா நல்ல ரைப்டு ஒன்னாக இருந்தது. அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் பல்ப்பாக. அப்படியே இந்த மாதிரி ரைப் பனானா தான் இந்த பனானா அல்வாக்கு வேணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகும், ரொம்ப குவிக்காக ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஆகிடும் அது. ஸோ குழந்தைகளெல்லாம் அவங்களுக்கு பனானா சாப்பிட வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வழி. பெரியவாள்லேயுமே நிறைய பேர் பனானா பிடிக்காது தெரியுமா? பனானா பிடிக்காதவா இருப்பாளான்னு நான் நினச்சிப்பேன். நிறைய பேருக்கு பனானா பிடிக்காது. ஐயோ பனானாவா, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்பா. அந்த மாதிரி பனானா சாப்பிட வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் தெரியலன்னு தான் சொல்லுவேன் நான். பனானா பிடிக்காதுன்னா பார்த்தீங்கன்னா இது ரோஸ்ட் ஆகிருக்கு, ஆனால் கலர் மாறலை. தெரியறது இல்லையா உங்களுக்கு? ஏன்னா கலர் மாற வேண்டாம், இந்த லெவலில் இருந்தால் போடுவது. இந்த அல்வாக்கு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விடுங்க, நல்லா மெல்ட் ஆட்டும். இதே மாதிரி இந்த பூவம்பழமெல்லாம் இருக்கு இல்லையா, புளிக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அது நீங்கள் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்துக்கும்படியாக இருக்கும். உங்கள் சௌகரியம், உங்கள்கிட்ட என்ன வாழைப்பழம் கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கோங்க. செவ்வாழை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாழை நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல கதுப்பும் கிடைக்கும். இது அது மாதிரி பழம்தான். ஸோ இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா வாழைப்பழத்தை இந்த நெய்யில் வதக்கிக்கலாம். இது ஒரு ஸ்டேஜ்லேயும் கலர் மாறிண்டே வரும், நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தேன்னா பனானா கேக் நம்ம அல்வா முன்னாடியே பண்ணியிருக்கோம். எதில் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நம்ம 5 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஜஸ்ட்டு பனானா வச்சு எல்லாமே நம்ம பண்ணியிருந்தோம்.
அதில் வந்து ரா பனானா வச்சு தவா புலாவ் பண்ணியிருந்தோம். இந்த பனானா அது வச்சு இது பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஒரு 7 ஐட்டம் பண்ணியிருந்தேன். அதில் ஐ திங்க் 6 ஐட்டமும் என்னவோ பண்ணியிருந்தேன். அந்த அந்த எபிசோட் பார்த்தேன்னா தெரியும். அதுலேயுமே நான் பனானா அல்வா பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பண்ணக்கூடிய ஒரு இது தான். அதனால் இதை எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா திக்காட்டும். கொஞ்சம் திக்கானதும் பார்க்கலாம். நல்ல திக்காகணும். இந்த நெய்யில் நல்லா வதங்கி இது கொஞ்சம் திக்காகணும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பனானா கப்லேயே நல்லா அரைச்சி வச்சு இந்த கப்லேயே இதை கலந்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பூன் போகிறோம். பனானா தான் திக்காகணுமே ஒழிய அந்த திக்னிங் ஏஜெண்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து நம்ம பனானா அரைச்சி விழுது இருந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன்னா அதுலேருந்து ஒரு 1.5 பங்கு கிட்ட எடுத்துக்கோங்க. இது எல்லாமா சேர்ந்து கொதித்து நல்ல கெட்டியாகணும். நல்ல பொறுமையாக தான் கலரணும். இதை அவசரப்பட்டு இது பண்ணினோன்னா இது ஆகாது. நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். எவ்வளோ நாழி மாமி ஆகும் இந்த 3 பனானா வச்சு இந்த மாதிரி ஹல்வா பண்ணி இது பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, மினிமம் இது வந்து ஒரு 1/2 hour ஈஸியாகும். கெட்டி ஆகணும் இது. அதுதான் அங்கே இருக்கிற மெயின். இது சர்க்கரை பனானா எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகி மாறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது கொஞ்சம் கெட்டியாகட்டும், பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலருபடியாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பூனால் எடுக்கிறச்சே அப்படியே அழகாக ஒட்டாமல் வரும். விழுத்தையும் எப்படி விழுறது பற்றில இப்படி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது பண்ணிடணும். இது துண்டமாக வேணும்னா நீங்கள் இதில் கொட்டிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு துண்டம் முடுங்கும். பட் இத்தனை இதுக்கும் 2 டேபிள் ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். ஜாஸ்தியெலாம் விட வேண்டாம். இதுக்கு இந்த நெய்யில் வந்து வாழைப்பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஸ்பூனால் 1 ஸ்பூன் கரைச்சி விட்டுடுங்க. அப்புறம் நல்லா கலரிண்டே இருந்தேனாலே ரெடி ஆகிடும். அது ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருக்கேன் நட்ஸ்லேருந்து தெரியுறதா எப்படி சுருண்டு வந்துடுது பாருங்கள். உங்களுக்கு வாழைப்பழம் நல்லா ஆனால் இந்த 3 வாழைப்பழத்துக்கு வந்து உங்களுக்கு 1/2 மணி ஆறுதா மாமின்னு கேட்டேன்னா எஸ் ஆகிறது. அது நல்லா ஒரு 1/2 hour ஆகும். மடக்கி விட்டேன்னா அழகாக மடங்கும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இது பண்ணிடணும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த அல்வா பார்க்கலாம். இது ரெடி ஆகிடுது. உங்களுக்கு கண்டெய்னர் அதாவது நம்மளோட கடாயை விட்டு அதை நகர்ந்துடும். அப்படியே சுற்றினா எந்த பக்கம் சுற்றுறோமோ அந்த பக்கம் அப்படியே சுற்றி கரெக்டாக இதுவாக வரும். ஸோ இந்த அல்வா ரெடி. வாழைப்பழ அல்வா ரெடி. நெக்ஸ்ட் அல்வா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் அல்வா. இதுவும் ரொம்ப ஈஸி. இது நான் என்ன ப்ரெட் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா மில்க் ப்ரெட் சொல்லுவா இல்லையா, அந்த ப்ரெட் எடுத்திருக்கேன். இது எடுத்திருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வீட் ப்ரெட்டில் பண்ணுறதுனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுனா எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடும். எல்லாருக்கும் மில்க் ப்ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரெட் இந்த இதெல்லாத்தையும் நெய்யில் தான் வறுத்து எடுப்பேன். எண்ணெயில் போட்டு வறுத்துறது எனக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நெய்யில் தாளித்து கொட்டிக்கிறேன்னா நீங்கள் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போது ப்ரெட் ஸ்லைஸ் இது மாதிரி ஓவராலாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டமாக ஆக்கி வச்சுக்கோங்க. இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எத்தனை ஸ்லைஸ் சொல்லி கேட்டேன்னா நான் வந்து நியர்லி ஒரு 10 ஸ்லைஸ் கிட்டே எடுத்திருக்கேன். இது நல்லா நெய்யில் கிறிஸ்பியாக வறுத்துடலாம். பத்தாதுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அல்வா கலர் வச்சு நீங்கள் நெய் விடணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இதாகிடும். தெரியுறதா? இந்த மாதிரி பொரியும் அப்படியே நெய்யில். சின்னதாக வச்சுக்கோங்க. அடுப்பை பெருசாக வச்சுட்டேன்னா ப்ரெட்டு தீஞ்சு போகுமே ஒழிய வேறு எதுவாகாது. நான் ஈஸி மெத்தடில் நான் இது மாதிரி நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவான்னா இதை நல்லா ஸ்லைஸாக பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சக்கரை பாக்கில் போட்டு
அதுக்கப்புறமா அதை தூக்கி பாலில் விட்டு இது பண்ணி பண்ணுவாள். நாம் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே பாலை விட்டுருவேன். பால் விட்டதுக்கப்புறமா நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணினேன்னா. அதோடு கூட நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுது, எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுது. இது ஃபுல் க்ரீம் மில்க்கு 1/2 லிட்டர் இது இதில் விடுறேன். இந்த ப்ரெட் ஃபுல்லாக இதில் நல்லா சூக்காகி குக் ஆகட்டும். அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன், ஏன்னா தீஞ்சு போயிடக்கூடாது இல்லையா, பால் எல்லாம் விட்டுது. அதனால் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டே பண்ணுங்க. இதை இந்த ப்ரெட் அத்தனையும் இந்த பாலில் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் சுகர் ஆட் பண்ணலாம். இதில் நான் எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க போகிறோம். இதில் நல்லா ஒரு 150 grams to 200 grams கிட்டக்க இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. 10 ஸ்லைஸ்க்கு அவ்வளோ தேவை. இதெல்லாம் ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியும், டக்குன்னு பண்ண முடியும். யாராவது கெஸ்ட் வரா அப்படின்னா கூட நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து. ஏன்னா சர்க்கரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கணும். எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆகட்டும், பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பாலை விட்டு நல்லா அதுக்கப்புறம் சர்க்கரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இது பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா இது பண்ணினேன்னா எல்லாம் ஒத்தா மாதிரி ஆகிடும். ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சு நட்ஸ்லாம். ஸோ ரொம்ப ஜோரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. மில்க் ப்ரெட் நீங்கள் வாங்கிட்டேலாம் அதில் இருக்கிற சுகர் அண்ட் பால், நார்மல் பாலை விட்டு கூட பண்ணலாம், நல்லா தான் வரும். அதில் எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை. ஸோ ஜோரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுது. அடுத்த அல்வா பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம இப்போ வந்து கோக்னட் மில்கோட அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பால் கார்ன்ஃப்ளவர் 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதுலேயே 3 கப்பு தேங்காய் பால் வேணும். இது 1ஆம் பால் 2ஆம் பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ 3 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயே 2 கப்பு சுகர் வேணும். ஒரு கப் வாட்டர், 2 கப் வாட்டர். ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 3 கப்பு தேங்காய் பால் வேணும். நீங்கள் ஒரு சின்ன தேங்காயாக எடுத்து 1 பால் 2 பால் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 3 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சுகர் வேணும். அதில் 2 கப் தண்ணி விட்டு நம்ம கரைய விட போகிறோம். இது நல்லா சுகர் கரைஞ்சி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பவுடரையும் நல்லா தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியில் இல்லாமல் நல்லா தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுட்டோம். இது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தேங்காய் பாலையும் கார்ன்ஃப்ளவரையும் இருக்கிற இதை அதில் விடணும். என்ன ஒரேடியாக அல்வா கொடுக்கறதுக்கு இறங்கிட்டேன்னு கேட்குறீங்களா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஈஸியான ஸ்வீட்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பேக்கிங் அதெல்லாம் போனோன்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஈஸி. அதெல்லாம் அதாவது உங்களுக்கு ஓடிஜியில் பண்ணுறச்சே அதெல்லாம் வந்து ஒரு 40 minutes, half an hour, 20 minutes அப்படிலாம் சொல்லுவாள். பட் நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிதானமாக தான் பண்ணி ஆகணும். சின்னதாக தான் அடுப்பை வச்சுக்கணும். நம்ம ஒரு 45 minutes to 1 hour இல்லைன்னா 1 hour 15 minutes அப்படிலாம் சொல்லியிருந்தேன்னா அந்த டைம் வரைக்கும் கொடுங்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குச்சியாலேயோ கத்தியாலேயோ குத்தி பார்த்து நடுப்புற வெந்திருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பிரயோஜனம் இல்லை, நடுப்புறெல்லாம் வேகாமல் போயிடும், அடியில் மட்டும் வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கஷ்டமாக போயிடும். அதனால் ஓடிஜியில் பண்ணுறதெல்லாம் நிதானமாக நிறைய டைம் எடுத்து பண்ணிக்கோங்க அதை. ஸோ இது நல்லா சர்க்கரை தண்ணி கொதிக்கிறது. இந்த ஸ்டேஜில்
அடுப்பை சின்னது பண்ணிட்டு இதை அதில் சேர்த்துடலாம். அடுப்பு பெருசு பண்ணிக்கலாம், ஆனால் கைவிடாமல் கிளறுங்கோ. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் வாசனை பிடிச்சவா எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். இவ்வளோ வாட்டர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் வந்து நீங்கள் அந்த லெவல். சுகர் 2 கப்புனா 2 கப்பு வாட்டர் விடுங்கோ. இதில் வந்து நல்லா 3 கப் தேங்காய் பாலோட லிக்விட் எல்லாம் இருந்தால் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வெந்து இதுவாகும். உங்களுக்கு தெரியறதா? உங்களுக்கு இப்படி கெட்டியாக எடுத்து ஒரு நிமிஷமாக ஆகிடும் அப்படியே. ஸோ இன்னும் நல்லா வேகணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியான அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். தேங்காய் பால்லையே வேறு கொஞ்சம் க்ரீஸ் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் விட்டேனாலே போதும். இதுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலருங்கோ. இது ஜஸ்ட் இன்னும் 1 டீஸ்பூன் கிட்ட விடுறேன் நெய். ஏன்னா இது நெய் இந்த அளவுக்கு விட்டேன்னா தான் இது ரெடி ஆகிடுதுன்னா நம்ம விட்ட நெய் வந்து வெளியில் வரும், அப்போ தான் ரெடி ஆகிடுதுன்னு நமக்கு தெரியும். அதனால் அந்த 1 டீஸ்பூனை எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் இதில். ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் அது சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன், வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாமும் ஆட் பண்ணலாம். இது நல்லா அப்படி ஒயிட் கலர்லேயே தான் இருக்கும். நல்லா தேங்காய் பால் வாசனையில் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா கலர நம்மளோட இந்த பாம்பே ஹல்வா இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி சூவியாகிடும். இது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னு தோன்றதோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம். இது நல்லா ஒத்தாப்பில். இது வந்து ஆரத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சு மம்மின்னு சொல்லி கேட்டேன்னா 20 to 25 மினிட்ஸ் ஈஸியாக ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கலரிடுங்கோ. இப்போ தான் இது ஒத்தா மாதிரி உங்களுக்கு இதாகி வரும். ஸோ இது அல்வா எல்லாமே உங்களுக்கு ஆச்சுன்னு எடுக்கிறதுக்கு முடியாது. இப்படி பண்ணேன்னா இது அழகாக கூட்டம் போடுறதுக்கும் வரும். அடுப்பை அணைச்சிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினப்புறமா நம்ம இதை துண்டம் போட்டு பார்க்கலாம். 3வது அல்வாவும் ரெடி. பீட்ரூட் அல்வா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை, ரெகுலராக பண்ணுறத. இப்போ பீட்ரூட் நல்லா ஈஸியாக கிடைக்கிறதுங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த நெய்யில் இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது எவ்வளோ மம்மி பீட்ரூட் அப்படி சொல்லி கேட்டேன்னா 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து நல்லா அந்த கேரட் தருகிறதில் திருக்கி வச்சுருக்கேன். எல்லோரும் பண்ணுறது தான், ஒன்றும் புதுசாக சொல்லி தரல. நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். எல்லோரும் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த பீட்ரூட். இது ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா பாலை விடலாம். நம்ம எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் பீட்ரூட்டில். இந்த வாழைப்பழ அல்வா இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். நிச்சயமாக அதெல்லாம் கெட்டு போக. கோகோனட் மில்க் அல்வாவும் அப்படி தான், நல்லா வச்சுன்னு சாப்பிட்லாம். பிரெட் அல்வா வந்து ஒரு 2 டேஸ்க்கு மேலே நிற்காது. இன்றைக்கி பண்ணேன்னா நாளைக்கு வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம், அது அவ்வளோதான் தாங்கும். பீட்ரூட் அல்வாவுமே நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுட பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு, தெரியறதா உங்களுக்கு? நம்ம போட்டதுலேருந்து இப்போது 100 to 120 ml கிட்ட பால் விட்டுருங்க. நார்மல் பால் தான் இது, ஒன்றும் ஃபுல் ஃபேட்லாம் கூட இல்லை, நார்மல் பால் தான் இது. நல்லா இதில் குக் ஆகட்டும், நல்லா கெட்டியாகட்டும், அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பீட்ரூட் அல்வாவை கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்குன்னு நான் வந்து 200 ml கண்டென்ஸ்ட் மில்க் விடுறேன் இதில். இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாம். ஏன்னா நம்ம விட்ட கண்டென்ஸ் மில்க் திருப்பி நீர்த்துக்கும். ஸோ தண்ணி நல்லா பால் அத்தனையும் சுண்டி
இந்த பீட்ரூட்டோட நல்லா ஒன்றா ஆற வரைக்கும் கொதிக்க விடலாம். பூரா ரெடி ஆகிடுது. 1 ஸ்பூன் தான் முன்னாடி விட்டோம், இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நட்ஸ்லாம் போடலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ ஜோரான பீட்ரூட் ஹல்வாவும் ரெடி ஆகிடுது. 1/2 கிலோ பீட்ரூட் எவ்வளோ உண்டாயிடுச்சுங்களா? ஆனால் குழந்தைகளுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருந்தது ஃபீட்பேக் உங்கள்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குறேன். பனானா ஹல்வா ரெடி, பிரெட் ஹல்வா, கோகனட் மில்க் ஹல்வா அண்ட் பீட்ரூட் ஹல்வா எல்லாமே ரெடி. நீங்கள் எல்லோரும் எது பிடிக்குமோ எது வேணுமோ ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக நல்லாயிருக்கும். பனானா ஹல்வாவை நான் கட் பண்ணி காமிக்கிட்டுவோம், அது வருவோம். இப்படி எடுத்தேன்னா அழகாக வரும். இப்படி தெரியுதா? ஜோராக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கூட ஸ்பூனில் ஒட்டாமல் விழுந்ததில்ல. இதேமாரி கோகனட்டும் இது நம்ம பீசஸ் போடலாம் இதில். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னும் ஆறலை. இதுவும் இப்படி அழகாக, இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரெட் அல்வா. நான் கூட அப்படியே சாப்பிடலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் சுகர், நோ சுகர். எல்லாத்தையும் இப்படி விஷுவலி பார்த்துட்டு அப்படின்னு மூச்சு விடலாம்ண்ணா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படியே இது பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் அத்தி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ். எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்கமிங் நியூ இயர் 2024 எல்லாருக்கும், அதாவது எல்லா வருஷமும் நம்ம இப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நமக்கு அப்பப்போ ஏதோ ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ 2024 இந்த மாதிரி வெள்ளம்லாம் இல்லாமல் நிம்மதியாக எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்னு அந்த வருஷத்தை எதிர்நோக்கி இருந்துருப்போம். ஸோ இந்த 4 ஸ்வீட் மெரி கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். திருப்பி எகெயின் சொல்லிக்க எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். நன்றி, வணக்கம்.